friends, வணக்கம் and welcome to Karthikha Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நான் எப்படி எல்லா ப்ரிப்பரேஷன்ஸும் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நான் vlog ஸ்டைல்ல ட்ரை பண்ணிருக்கேன். உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நான் எந்த மாதிரி லஞ்ச் எல்லாம் செய்ய போறேன், என்ன மாதிரி ப்ரிப்பரேஷன் செய்யறேன் அப்படின்ட்டு டக்னு ஒரு சின்ன கிளிப்பிங் மாதிரி நம்ம பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ இன்றைக்கி புதுசாக எடுத்திருக்க கிச்சன் கிளாத் இது. ஏன்னா சாமிக்கு பிரசாதம் செய்ய போகிறோம், அதனால அதை நாங்கள் குடிக்கிறதுக்காக வச்சுருக்க தண்ணி. நெய் இப்போ புதுசாக வாங்கியிருக்கேன். இது வந்து கொண்டக்கடலை ஊற வச்சுருந்த தண்ணி, கருப்பு கொண்டக்கடலை. இதில் வந்து அன்னபூரணி அம்மாக்கிட்டேருந்து எடுத்த அக்ஷதை, அது மீன் அரிசி. அதை நான் பிரசாதத்துக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப சுத்தமாக இருக்குது. எனக்கு இந்த மஞ்சள் குங்குமம்லாம் படாத அளவுக்கு இருக்கும் பாருங்கள், நல்லா சுத்தமாக இருக்குது பாருங்கள். ஸோ எனக்கு வந்து நான் எப்பவுமே இதை கொஞ்சம் க்ளீனாக மெயின்டைன் பண்ணிக்கிறதுனால இது எனக்கு கீழே போட மனசு வராது. சாமியோட பிரசாதமாக நாங்கள் செஞ்சு சாப்பிட்றோம். இது கொண்டக்கடலை இருந்த தண்ணி, கொண்டக்கடலை நான் வேக வச்சுருக்கேன். சாமி பிரசாதம் செய்யறதுக்காக தனியாக தண்ணி, சுத்தமான தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பிளேட்டு சமைக்கும் போது கரண்டியை ரெஸ்டிங் பண்ணுறதுக்காக, கவுண்டர் டாப் க்ளீனாக இருக்கணும் அப்படின்றதுக்காக வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி சிறுபருப்பு போட்டிருக்கேன், நெய் போட்டிருக்கேன். இப்போ நான் இதை வறுத்துடணும். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கொண்டக்கடலை வந்து உப்பு போட்டு வேக போட்டிருக்கேன். ஊற வச்ச தண்ணியிலேயே வேக போட்டிருக்கேன். அந்த பக்கம் பால் காய்ச்சி வச்சுருக்கேன். இப்படி தான் இருக்குது. கொண்டக்கடலை வெந்துட்டு இருக்கு. அந்த சைடு சிறுபருப்பு நெய்யில் வறுத்து நான் வந்து வேக போட்டிருக்கேன். இது ரெண்டும் வெந்துடட்டும். அதுக்குள்ளே நம்ம நெக்ஸ்ட் தேவையான பொருள் அடுத்து ரெடி பண்ணி வைப்போம். உளுந்து வந்து நான் ஒரு அழாக்கு அளவுக்கு எடுத்து போட்டிருக்கேன். இதை நல்லா அலசிட்டு ஊற போட்டு போகிறேன் வடைக்காக. அடுத்தது வந்து சாம்பாருக்காக புளியை ஊற வச்சுருவோம். இது ரெண்டும் முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, நான் இங்கே சுண்டல் தாளித்து போட்டேன். சுண்டல் தாளிப்பு போட்டாச்சு. இந்த சைடு வந்து சிறுபருப்பு வெந்துருச்சு, நான் ஆஃப் பண்ணிட்டேன். சுண்டல் வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லைங்களா, இதை நான் என்ன செய்ய போறேன்னா ரசம் செஞ்சிட போறேன். இதில் சும்மா கொஞ்சமாக எல்லாமே செய்ய போகிறோம். ஏன்னா இன்னைக்கு பலகாரம்லாம் வேற இருக்கு இல்லைங்களா, ஸ்வீட்டு, சுண்டலை, வடை எல்லாம் செய்கிறதுனால ரைஸு, சாம்பார், ரசம்லாம் கொஞ்சம் செஞ்சாதான் காலியாகும். இல்லைன்னா எடுத்து வச்சு நாளைக்கு சூடு பண்ணி சாப்பிட்ற மாதிரி ஆகிடும். ஸோ கொஞ்சம் செய்வோம் நம்ம. இதுல நான் துவரம்பருப்பு வச்சிருக்கேன். துவரம்பருப்பு, பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன். அதுல நான் 2 பல்லு பூண்டு போட்டேன். இன்னும் ஒரு 4 பல்லு பூண்டு போட்டுடலான் இருக்கேன். அதுக்குள்ள நம்ம ஆன் பண்ணிடுவோம். அது சூடு ஏறிட்டு இருக்கட்டும். சுண்டல் வேக வச்ச குக்கர் இது, அதுலயே நான் இதை வச்சிடுறேன். பாயசத்துக்காக வச்சிருந்த பருப்பு வெந்துருச்சு. நம்ம இதை மசிச்சுக்கலாம். வெள்ளம் வந்து கரையறதுக்காக இங்க வச்சிருக்கேன். சிறுபருப்பு வந்து லைட்டா அந்த ஸ்வீட்டுக்கு எதிர்ப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த எதிர்ப்பு போட்டு நான் வந்து கடைஞ்சி வச்சிருக்கேன். இப்போ இந்த சைட்ல வந்து நமக்கு தோரம்பருப்பு வெந்துட்டு இருக்கு. இந்த சைடு வந்து நம்ம வெள்ளம் கரைச்சிட்டு இருக்கோம். சாம்பாருக்கும் ரசக்கும் நான் வந்து புளி ஊற வச்சிருக்கேன். வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சிடுச்சு. ஸோ மண் கல் இருக்கிறதுக்கெலாம் வாய்ப்பு உண்டுன்றதுனால நம்ம வந்து இந்த மாதிரி கரைச்சி நம்ம அதில் வந்து வடிகட்டி சேர்த்துக்கிறோம். பருப்பு பாயசத்துக்காக நல்லா ஒரு வாட்டி நம்ம கிளறி விட்டுருவோம். அதுக்குள்ளே விசில் வருது. ஸோ நல்லா நம்ம கிளறி விட்டுட்டு நமக்கு தேவையான அளவு பால் விட்டுக்கலாம். பால் விட்டுட்டு தாளிச்சிட்டோம்னா, அதாவது நெய்யில் முந்திரி பருப்பு, திராட்சை, தேங்காய் துருவல் இதெல்லாம் போட்டோம்னா சூப்பராக நமக்கு வந்து பாயாசம் தயாராகிடும். ஸோ நான் அதை தான் அந்தந்த பிளேஸில் முடிஞ்ச அளவுக்கு அப்பப்போ க்ளீன் பண்ணிக்கிறேன். புதுசாக காய்ச்சின பாலை சேர்க்குறேன் நான். ஏன்னா சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ண போகிறோம். இன்றைக்கி எந்த சமையலுமே நான் டேஸ்ட் பண்ணாமல் தாங்க செய்கிறேன். பட் கடவுளுடைய அருளில் எனக்கு வந்து இன்றைக்கி எல்லா சமையலுமே நல்லா வந்துருந்துச்சுங்க அன்றைக்கி. ஸோ பருப்பு பாயாசமில் வந்து நம்ம வெல்லம் விட்டுட்டோம், பாலும் நம்ம கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி விட்டுட்டோம். ஆறுனவுடனே திக்காகும். அதுக்கேற்ற மாதிரி பார்த்து ஜாக்கிரதையாக நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணியான கன்சிஸ்டன்சிலேயே செய்யும்போது செய்யுங்க. பிகாஸ் ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெட்டியாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. பாயசத்தை ரெடி பண்ணி கீழே வச்சுருக்கேன். நம்ம வந்து இப்போ தாளிப்பு போடணும். அதுக்குள்ளே நான் வந்து பருப்பு நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்து வெந்துருச்சு, ப்ரெஷரை ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ நான் அதை வந்து மசிச்சுட்டு
சாம்பாருக்காக துவரம் பருப்பை வந்து மசிச்சுட்டு அதில் வந்து தேவையான அளவு தண்ணி விட்டுக்கிட்டேன். அதில் வந்து நான் சின்ன வெங்காயம், கேரட், பூண்டெல்லாம் சேர்த்துக்க போகிறேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, நான் இந்த மாதிரி சாம்பார் எப்பவுமே செய்ய மாட்டேன், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பட் இது இன்றைக்கி வந்து ஃபெஸ்டிவல் டைம்ன்றனால நிறைய வேலை இருக்குது அப்படின்றதுனால நான் வந்து கொஞ்சம் சிம்பிளாக செஞ்சுக்கலாம் அப்படின்னு செஞ்சுக்கிறேன். இன்றைக்கி என்ன சாம்பார்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்காய், கத்திரிக்காய், கேரட் போட்டு தான் சாம்பார் செய்ய போகிறேன். ஸோ முருங்கைக்காய் போட்டுட்டேன், சின்ன வெங்காயம் போட்டுட்டேன், கேரட் போட்டுட்டேன், பூண்டு சேர்த்துருந்தேன். எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணியை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்குவோம். நான் அதான் இப்போ செக் பண்ணிக்கிறேன். ஸோ சாம்பார் பொடியும் போட்டுக்கிறேன், உப்பும் போட்டுக்க போகிறேன் நான். அடிக்கடி நான் வந்து ஸ்டவ்வில் இந்த பக்கம் ஏன் காட்டுறேன்னா, இந்த பக்கம் தான் நம்ம வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சின்ன ஸ்டவ்வில் நான் வச்சு காமிச்சேன்னா உங்களுக்கு வந்து உள்ளே என்ன சேர்க்குறேன் அப்படின்றது தெரியும். அதனால தான் இங்கே வச்சு எல்லாத்தையும் சேர்த்துட்டு பக்கத்தில் இருக்க ஸ்டவ்வில் நான் பர்னருக்கு மாற்றுறேன், பெரிய பர்னருக்கு. அதுதான் ரீசன் நான் மாற்றி மாற்றி செய்கிறது. இந்த பர்னர்லேருந்து அந்த பர்னர் மாற்றுறது, அந்த பர்னர்லேருந்து இந்த பர்னர் மாற்றுறது. ஸோ நான் இப்போ வந்து கல் உப்பு சேர்த்துட்டேன் அண்ட் சாம்பார் பொடி சேர்த்துட்டேன், ஐ மீன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ வந்து தக்காளியும் கத்திரிக்காயும் சேர்க்க போகிறேன். அதுக்கு நடுவில் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிட்டேன் இந்தாண்ட குட்டி பர்னரை. ஸோ தட் ஹீட் ஏறிக்கிட்டு இருக்கட்டும், டக்குன்னு வேலையை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு தேவையான அளவு தக்காளியை சேர்த்துட்டு கத்திரிக்காயும் நான் கட் பண்ணி அதில் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி கரெக்டாக ஒரு விசில் தாங்க, ஹை ஃப்ளேமில் ஒரே விசில் போதும், எல்லா காயும் வெந்துடும். வெந்த உடனே நான் என்ன செய்ய போகிறேன்னா, சாம்பாருக்கு தாளிப்பு போட்டிருப்பேன். ஆஸ் யூஷுவல் கடுகு, உளுத்தம் பருப்பு, வெந்தயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு தாளிச்சிட வேண்டியதுதான், பெருங்காயத்தூள் போட்டு. அவ்வளோதான், சாம்பார் தயாராகிடுங்க. பாயாசம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதுக்கு வந்து நான் முந்திரி பருப்பு, உலர்ந்த திராட்சை, தேங்காய் துருவெல்லாம் போட்டு நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வதக்கி அதை வந்து நான் பாயாசத்தில் சேர்த்துட்டு நம்ம சாம்பார் வச்சுருந்தோம் இல்லையா, அதை சின்ன பர்னருக்கு மாற்றிட்டேன். லெஃப்ட் சைடில் பெரிய பர்னரில் வந்து எண்ணெய் விட்டுருக்கேங்க. அதுக்குள்ளே நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு நல்ல பெரிய உருளைக்கிழங்கை வந்து நான் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை நறுக்கிட்டு அதை நான் வந்து வறுவல் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அது வறுக்கிறதுக்குள்ளே நான் என்ன பண்ணேன்னா, ஒரு பெரிய கேரட் எடுத்து கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கட் பண்ணி வச்சுட்டேன். இன்னும் பீன்ஸ் தான் நான் கட் பண்ணோம். இந்த உருளைக்கிழங்கை வந்து ஒரு சர்விங் பவுலில் மாற்றிட்டு நான் இந்த கடாயை வாஷ் பண்ணி நான் ஸ்டவ்வில் வச்சு தாளிக்க ஆரம்பிக்கணும். தாளிக்க ஆரம்பிச்சுட்டே நான் வந்து டக்குன்னு ஒரு 5 பீன்ஸை வந்து கட் பண்ணிட்டேன். கட் பண்ணி டக்குன்னு நான் வந்து கேரட், பீன்ஸ், தேங்காய் பூ போட்டு பொரியல் செய்கிறதுக்கு நான் ரெடி பண்ணிட்டேன். அந்த பொரியல் நான் செஞ்சுட்டே இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, சாம்பார் வந்து எனக்கு தயாராகிடுச்சு. தாளிப்பு போட்டு நான் வந்து சர்விங் பவுலில் மாற்றிட்டு ரைஸ் வச்சுட்டேங்க நான் குக்கரில். ஸோ ஸ்டவ் வந்து நல்லா இல்லைன்னு நினச்சி நீங்கள் என்னை திட்டாதீங்க. பிகாஸ் பாருங்கள், கையில் நல்லா சுட்டுக்கிட்டேன் நான். ஸோ வீட்டுக்கு வந்து இப்போ ஒரு அக்கா வராங்க எனக்கு ஹெல்ப்புக்காக. ஸோ அவங்க வந்து எல்லா வேலையும் செஞ்சுருவாங்க. இன்றைக்கி ஃபெஸ்டிவல் டைம்ன்றனால நான் க்ளீன் பண்ணும்போது 2 இடத்துல சுட்டுக்கிட்டேன் வேறு. ஸோ அப்புறமா க்ளீன் பண்ணிக்கலாம், ஹரி பரேன்னு வேலை பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். ஸோ தேங்காய் பூ போட்டு பொரியலை இறக்கியாச்சு. அதுக்குள்ளே வடைக்கு வந்து உளுத்தம்பருப்பு ஊறிட்டுருக்கு. இது வந்து கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணியும் புளி தண்ணியும் நான் சேர்த்து வச்சுருக்கேன். ரசம் வந்து இதில் கூட்டிட்டாக்கா அவ்வளோதான், தாளிச்சிட வேண்டியது தான். சாம்பார் நம்ம சர்விங் பவுலில் மாற்றிட்டோம். இது வந்து உருளைக்கிழங்கு வறுவல் தயாராக இருக்குது. இது வந்து சுண்டலுங்க, கருப்பு கொண்டக்கடலை சுண்டல் தயாராக இருக்குது. அது வந்து பால். கீழே இருக்க பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வேக வச்சது நான் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் ஷர்வின் குட்டிக்காக. அடுத்தது பார்த்திங்கன்னா ரசம் தாளிச்சிட்டேன் நான். தாளிச்சிட்டு அந்த ரைஸ் வந்து விசில் வர ஆரம்பிச்சிருச்சு நமக்கு. தேங்காய் போட்டு நம்ம பொரியல் செஞ்சுருந்தோம் இல்லையா, பீன்ஸ், கேரட், அதையும் நான் வந்து சர்விங் பவுலில் மாற்றிட்டேன். அண்ட் குக்கரோடையே நான் வந்து பாயசத்தை இன்றைக்கி வச்சுக்க போகிறேன். பிகாஸ் ஈவினிங் வந்து சூடு பண்ணி சாப்பிட்றதுக்கு ஹெவி பாட்டமாக இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுனால தாங்க. பாருங்க, நான் செம்ம டயர்டாயிட்டேன், ஸ்வெட் ஆகிட்டே இருக்குது. சாமிக்கு வந்து இன்னும் ரெடி பண்ணிகிட்டே இருக்கேன் நான். செம்ம ஸ்வெட்டிங், கரெக்டாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னால் முடிஞ்சதை ஷூட் பண்ணியிருக்கேன். எதெல்லாம் மிஸ் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. ஏதாவது மிஸ் ஆகிருந்துச்சுன்னா ரொம்ப 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 சாரி. ஏதோ 2-3 இடத்துல நான் சுட்டுக்கிட்டேன் வேற, உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த இடத்துல பாருங்க சுட்டுக்கிட்டேன், தெரியுதா உங்களுக்கு? ஸோ நிறைய இடத்துல சுட்டுக்கிட்டுலாம் வேலை பார்த்துருக்கேன். கிச்சன் கொஞ்சம் கச்சாமுச்சான்னு இருக்குது. ஸோ கொஞ்சம் கச்சாமுச்சான்னு கிச்சன் இருக்கனால நீங்கள் தயவு செய்து என்னடா கார்த்திகா கிச்சனா இது அப்படின்னு நினைக்காம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பூஜை நேரம்ன்றதால ஷர்வின்கோ கொஞ்சம் காலைல டிஃபன் ஏதாவது கொடுத்துட்டு பூஜை அதெல்லாம் செஞ்சுட்டு இதெல்லாம் செஞ்சுட்டு தனியாக சோலோவாக நான் மட்டும் செஞ்சுட்ருக்கேன். அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, அடுத்த வேலையை நான் என்னென்னு பார்க்குறேன், வாங்க கூட சேர்ந்து சமைக்கலாம். வடைக்கு மாவு அரைச்சு வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் போட்டு வச்சுருக்கேன் நான். கொஞ்சோண்டு பெருங்காயத்தூளும் சேர்த்துருக்கேன். அரைக்கும் போது இஞ்சியும் உப்பும் போட்டு சேர்த்து அரைச்சிட்டேன். இப்போ நம்ம இதை வந்து கலந்து வடை சுட்டுடலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே நான் இந்த வடை செய்கிறது எப்படின்னு போட்டிருக்கேன். அதோட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பாருங்கள். வடை வந்து நான் சுட ஆரம்பிச்சிட்டேன்.
வடை சுட்டுட்டு அதே எண்ணெயிலேயே நான் என்ன செய்ய போகிறேன்னா அப்பளமும் சுட போகிறேன். அப்பளம் அப்புறம் தோசை சப்பாத்தி இது செஞ்சாலும் ரெண்டு பர்னர்லேயும் தோசைக்கல் வச்சுருவாங்க என் மாமியார். இதுலேயும் அதுலேயும் மாற்றி மாற்றி சப்பாத்தி போடுவாங்க. ஸோ சீக்கிரம் வேலையை முடிச்சிடலான்பாங்க. அவங்க சொல்லி கொடுத்துட்டு தான் இந்த மாதிரி ரெண்டு அப்பளமாக சுட்டு எடுத்தால் வேலை முடிஞ்சிடும் கார்த்திகா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ நான் அன்னையிலேருந்து இந்த மாதிரி ரெண்டு அப்பளமாக போட்டு எடுத்துருவேன். என் மாமியாருக்கு தான் இந்த நேரத்தில் நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ ரெண்டு அப்பளமாக போட்டு டக்குன்னு எடுத்தாச்சுன்னா அவ்வளோதாங்க வேலை முடியுதுங்க. நான் போய் பூஜைக்கு சாமி சாமான்லாம் ரெடி பண்ணணும். பூஜைக்கு எல்லாமே ரெடி பண்ணி மஞ்சள் குங்குமம் வைக்கிறது அந்த மாதிரி வேலைலாம் நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன்னா நெய்வேத்தியம் செஞ்சு படைச்சிட வேண்டியதான். படைச்சிட்டு எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்துட்டு நாங்கள் சாப்பிட வேண்டியதுதான். அப்பளம் பொரிச்சாச்சு, முருங்காய் கத்திரிக்காய் கேரட் சாம்பார் தயாராகிடுச்சு, கருப்பு கொண்டக்கடலை சுண்டல் தயாராகிடுச்சு, ஒயிட் ரைஸ் தயாராகிடுச்சு. ஏன் இதை ஓப்பன் பண்ணி அடிக்கடி உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னா, நான் வேறு என்னைக்காவது சமைச்சதை வந்து ஃபியூஷன் மாதிரி பண்ணி காட்டுறணும் அப்படின்னு உங்களுக்கு நினைக்கக்கூடாதுல்ல. ஒரே நாளில் சமைச்ச சமையல்னு தெரியணும் இல்லையா? அதனால தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். பருப்பு பாயாசம் குக்கரில் இருந்துச்சுங்களா, ஹாட் பாக்ஸில் ஒயிட் ரைஸ் இருக்குது. அண்ட் இந்த டிஃபன் பாக்ஸில் வந்து நான் வடை செஞ்சுருக்கேன். கேரட் பீன்ஸ் தேங்காய் பூ போட்டு பொரியல், உருளைக்கிழங்கு வறுவல் அண்ட் கொண்டக்கடலை ரசம். அதாவது கொண்டக்கடலை வேக வச்சு தண்ணியில் செஞ்ச ரசம். சூப்பராக இருந்துச்சுங்க. ரசம் சான்ஸே இல்லை. எந்த பல்ஸில் நீங்கள் வேக வச்சுருந்தாலும் அந்த தண்ணியில் ரசம் செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். தயிர் நான் நைட்டு வரைக்கும் ஊற்றியிருந்தேன் ரைத்தாக்காக. ஸோ அதுலேருந்து அந்த தயிர்லேருந்து எடுத்து நான் வந்து வெள்ளரிக்காய் போட்டு கொத்தமல்லி பச்சை மிளகா போட்டு உப்பு போட்டு தயிர் போட்டு ரைத்தா செஞ்சு வச்சுட்டேன். இப்போ நான் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சிட்டோம் ரிலாக்ஸ்டாக. கை வந்து சாமிக்கு மஞ்சள்லாம் வச்சதுனால அந்த மஞ்சள் கை இருக்கும், அதனால கண்டுக்காதீங்க. இலையில உப்பு வச்சுட்டு வடை வச்சுட்டு கேரட் பீன்ஸ் தேங்காய் பூ பொரியல். அது வந்து 3 கலர் இருக்கு இல்லையா, ஒயிட்டு ஆரஞ்சு க்ரீன்னு. அது வந்து ட்ரை கலர் நேஷனல் பொரியல்னு சொல்லுவோம். சுண்டல் வச்சாச்சு, உருளைக்கிழங்கு ஃப்ரை வச்சாச்சு, ரைத்தா வச்சாச்சு, ஒயிட் ரைஸ் வச்சு நெய் விட்டு நம்ம சாம்பார் விட்டுக்கலாம். சாம்பார் விட்டதுக்கப்புறம் நம்ம இன்னும் இலையில என்ன வைக்கலன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அப்பளம் வைக்கணும். அப்பளம் வச்சதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து பருப்பு பாயாசம் பரிமாறிட்டோம்னா அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஊறுகாய், அப்பளம், உப்பு, ஊறுகாய், கேரட் பீன்ஸ் தேங்காய் பூ போட்டு பொரியல், சுண்டல், கருப்பு கொண்டக்கடலை சுண்டல், உருளைக்கிழங்கு வறுவல், வெள்ளரிக்காய் பச்சடி, மெதுவடை, ரசம், தயிர், பருப்பு பாயாசம், ஒயிட் ரைஸ் நெய் விட்டு முருங்கை கத்திரிக்காய் கேரட் போட்டு சாம்பார், ரசம், தயிர். அடுத்தது இது எல்லாம் நம்ம வீட்டில் செஞ்சது. அம்மா வீட்டில இருந்து, என் தங்கச்சி வீட்டில இருந்து, என் அக்கா வீட்டில இருந்து வந்த பலகாரம்லாம் நான் இப்போ இலையில வைக்கிறேன். ஸோ இது வந்து பூரண கொழுக்கட்டை, பிடி கொழுக்கட்டை, எள்ளு கொழுக்கட்டை, மசால் வடை, ஒயிட் சுண்டல், சர்க்கரை பொங்கல், கிறிஸ்பி மெதுவடை வைக்கிறேன், கேரட் கீரது, பால் பாயசம். இது பூரண கொழுக்கட்டை, இது பிடி கொழுக்கட்டை, இது எள்ளுருண்டை கொழுக்கட்டை, சர்க்கரை பொங்கல், கேரட் கீர், பால் பாயாசம். இதெல்லாம் வந்து அம்மா வீட்டில இருந்து, சிஸ்டர் வீட்டில இருந்து, தங்கச்சி வீட்டில இருந்து வந்துச்சு. இந்த வடையும் அதே மாதிரி தான் வந்துச்சு. இந்த ஒயிட் சுண்டலும் வந்துச்சு. ஸோ எப்படினாலும் இவங்க இதெல்லாம் செஞ்சிருவாங்கன்னு தான் நான் இதோட நிறுத்திக்கிட்டேன். நாங்கள் எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். எங்கள் விநாயகர் சதுர்த்திக்கு இதுதான் நாங்கள் செஞ்சிருந்தோம். இந்த மெனுவில் ஏதாவது உங்களுக்கு ரெசிபி டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணீங்கன்னா நாங்கள் ஃபியூச்சரில் நான் அதை போஸ்ட் பண்ணுறேன். வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு பெரிய லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களையும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு பெரிய லைக் கொடுங்க and உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. என்னுடைய சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தாக்கா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ண மறக்காதீங்க. so that நான் நியூ வீடியோஸ் போடும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும், மிஸ் பண்ணாமையே பார்க்கலாம். Thank you so much for watching. Take care. Bye.